அதாவது 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைகிறது கலத்திர தோஷம்தான். 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறது கலத்திர தோஷம்தான். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அதில் கலத்திர தோஷம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வாழ்க்கை துணையை இழக்கக்கூடிய நிலை இருக்கா அல்லது பிரியக்கூடிய நிலை இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது 7ஆம் அதிபதி 6-8-12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறது பொதுவான கலத்திர தோஷம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 12ஆம் வீட்டை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது 12ஆம் வீட்டை மட்டும் நான் பொதுவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? குறிப்பாக 12ஆம் வீட்டை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12ஆம் வீட்டில் போய் 7ஆம் வீட்டு அதிபதி மறைஞ்சிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லா லக்கணத்துக்கும் ஒன்று போல் அதை நினைக்கக்கூடாது. ஒரு தனுசு லக்கணம், அந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பாருங்கள். தனுசு லக்கணம், இந்த தனுசு லக்கணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு லக்கணத்துக்கு 12ஆவது வீடு செவ்வாயினுடைய வீடுங்க. அதாவது லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயின் இன்னொரு வீடானது தான் விருச்சிக ராசி. அதாவது தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் வீடு. இந்த மாதிரி லக்கண சுபருடைய இன்னொரு வீடாக இருக்கும் பொழுது அந்த ஸ்தானம் 12ஆவது வீடாக வருது அப்படின்னா அது கலத்திர தோஷம். அந்த வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் அப்படின்னா அது கலத்திர தோஷ ஜாதகம் கிடையாது. இது ஒரு விதிங்க. ஆனால் இதே விதி இன்னொரு இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணுமே. நல்லா கவனிச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைகிறது கலத்திர தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட புஸ்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரலை. அதில் சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சில லாஜிக்லாம் இருக்குதுங்க. ஜோதிடம் அப்படி தான் புரிஞ்சு நீங்கள் அதாவது படித்து புரிஞ்சுக்கிறத விட அனுபவ ரீதியாக ஒரு சில ஜோசியர் சொல்கிறத நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் பயன்படுத்தி பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்குன்னு பொதுவாக நீங்கள் கலத்திர தோஷம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எல்லா ஜாதகத்துக்கும் பலன் சரியாக வராது. லக்கண யோகரினுடைய இன்னொரு வீடாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அது கலத்திர தோஷத்தை செய்யாது. உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் சொல்லிட்டேன். அப்போ இன்னொரு லக்கணம் எந்த லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லக்கணங்கள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில, அதாவது இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கன்னி லக்கணம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த 12ஆம் வீட்டு அதை 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போய் பகை நீசம் வச்சிருக்காரா, அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். வக்ரம் வச்சிருக்காரா, வக்ரம் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. 7ஆம் வீட்டு அதிபதி எந்த இடத்துலேருந்து வக்ரம் பெறுவதே முதல்ல நான் பலவீனம் தான் சொல்லுவேன். ஆமாம். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சி பகை நீசம் பெறாமல் இருக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு. சரி, அது சம வீடாக வருது அப்படின்ற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா அந்த சம வீடு ரொம்ப ரேராக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அது உங்களுக்கு அனுபவத்தில் சம வீடை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது வரும். சக்கரங்களுக்கு சம வீடு எது? கும்பத்தில் வேலன் சமம், விருச்சிகத்தில் புதன் சமம். ஆனால் அங்கே பகைன்னு நிறைய பேர் எடுப்பீங்க. புதனுக்கு செவ்வாய் பகை தானே சார் அப்படி எடுப்பீங்க. அதுதாங்க நீங்கள் புரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சம வீடாக கிரகங்கள் வரும் பொழுது, கிரகங்கள் ஒரு சில ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது அது சம வீடுன்னு வரும். அந்த சம வீடாக வரக்கூடிய அந்த அப்படின் பட்சத்தில் அந்த வீடு லக்கண யோகரினுடைய வீடாக இருக்குது அப்படின்னா அது பெரிய தோஷத்தை அந்த கிரகத்துக்கு செய்வது இல்லை. 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கலாம். அந்த லக்கணம் தான் சொன்னேன். தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார்களா, இது லக்கண யோகருடைய இன்னொரு வீடு. அதனால் இது 7ஆம் வீட்டு அதிபதி தோஷத்தை செய்ய மாட்டார். மேச லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு இருக்கார் அப்படின்ற பட்சத்தை அவர் தாரதோஷத்தை உண்டு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தாரதோஷத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா மேச லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சம் வச்சு தான் இருப்பார். அவர்கிட்ட வலிமை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம். இந்த விதி தான் தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். சுக்கிரனுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம் பொதுவான மறைவு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எந்த ஒரு ஜோதிட புஸ்தகத்துலையும் சொல்லப்படலாம். நுணுக்கம் தான். சரி, இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியுதா? இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது மகர லக்கணம். இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி தனுசு ராசியில் இருக்கிறாரு, அதாவது 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ தான் நிறையா பேருக்கு இந்த ஒரு விதி குழப்பம்.
7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் தனுசு ராசியில் குருவோட வீட்டில் தானே இருக்கார், சுபக்கிரகத்தினுடைய வீட்டில் தானே இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போகிறது மிக கடுமையான தாரதோஷம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போகிறது வந்து லக்கண அவயோகக்காரங்களுடைய வீட்டில் போய் உட்காரக்கூடாது. எங்கள் குரு வந்து பொதுவாக தாங்க சுபர், லக்கண ரீதியாக எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட மாட்டார், பொதுவாக சுபர் தான், அவ்வளோதான். இப்போ சாராயம் காய்ச்சிற இடத்துல வாத்தியாருக்கு என்ன வேலை, அல்லது மாமிசம் சாப்பிட்ற இடத்துல மாமிசம் சாப்பிடாத ஒரு ஆளுக்கு என்ன வேலை? சரிங்களா, அதுக்கு ஆகாதுல்ல. மாமிசம் சாப்பிட ஒரு நல்லவர்னு சொல்லுவீங்களா, குரு நல்லவர்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா எப்படி? சாராயம் காய்ச்சல் இடத்துல வாத்தியாருக்கு என்ன வேலை? வாத்தியார் போனால் அப்போ அங்கே என்ன ஆகும்? வாத்தியாரோட நிலைமை அவருடைய பேர் கட்டுப்போமல் போகாதா? சரிங்களா, அந்தந்த இடத்துக்கு யார் யார் போகக்கூடாதோ அவங்கவுங்க போகக்கூடாது. அப்போது லக்கண அவயோக கிரகம்னா எது? மகர லக்கணத்துக்கு. மகர லக்கணம் கும்ப லக்கணம் சனியினுடைய லக்கணம். அது பாவக்கரத்தினுடைய லக்கணமே அது பாவக்கரத்தினுடைய லக்கணமாக அமைஞ்சு போச்சு. அந்த இடத்துல நீங்கள் வந்துக்கிட்டு சுபக்கரத்தினுடைய வீட்டில் போய் சந்திரன் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது லாஜிக் இடிக்க தானே செய்யுது. இதே அடுத்த பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய வீடுகளில் போய் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. லக்கண பாவர்னு சொல்லக்கூடிய 3 12ஆம் வீட்டுக்கு அது ஏற்கனவே 12ஆம் இடம் விரயஸ்தானம். சுபகரங்கள் 3 6 8 12ஆம் வீட்டில் இருந்தால் மறைவு. இதில் சந்திரன் வந்து வளர்வேறு சந்திரன் வேறு இருக்கிறார். இந்த ஜாதகம் பாருங்கள், சூரியனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரா, மகர லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை இழந்த நிலை தான். இந்த ஜாதகமும் எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையே நீடிக்கலை. சரி ரைட்டு. இதில் வந்து இன்னொரு விதியும் சொல்லுதேன். 7ஆம் வீடு கடுமையாக ஒரு 4-5 கிரகம் இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் போச்சு அப்படின்னா அதுவும் கலத்திர தோஷம் உடைய ஜாதகம்தான். இதுக்கு அடுத்தபடியாக கலத்திர தோஷத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் போகிறது பொதுவாக கலத்திர தோஷம் கிடையாது. ஆனால் சுக்கிரன் இந்த மாதிரி கிரக நிலைகளில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரன் சேர்க்க, 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமாதிபதியோடு சுக்கிரன் சேர்க்க, இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க. அது வாழ்க்கையே இருக்காதுங்க அவங்களுக்கெல்லாம். சரிங்களா, 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போகிறதுனால வாழ்க்கை துணை இழக்கும் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7ஆம் இடம் டோட்டலாக பாதிக்கப்பட்டு 7ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் விரயஸ்தானத்தில் போய் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கிறது எல்லா லக்கணத்துக்கும் ஒன்று போல் கிடையாது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி எடுத்துக்கோங்க, 12ஆம் வீட்டில் இருப்பார். பட் அது லக்கணாதிபதியினுடைய இன்னொரு வீடு தானே அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். அங்கே சூரியன் தனித்திருந்தால் தோஷம் இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சூரியன் தனித்திருந்தால் அங்கே தோஷம் இல்லை. சூரியனோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிற நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி அதாவது கும்பலக்கணத்துக்கு லக்கணாதிபதியினுடைய இன்னொரு வீடு தானே இது மகரம். அந்த ராசியில் 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது தாரதோஷம் கிடையாது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாரதோஷம் கிடையாது தான், கலத்திரதோஷம் கிடையாது தான். அதே மாதிரி சுக்கிரன் பாதிக்கப்பட்டு 7ஆம் வீட்டோடு இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், அதாவது வந்து சிம்ம ராசியில் 6 கூடையன்னு உட்காந்துருந்தா அதை அப்படி எடுத்துக்கோங்க. கும்பலக்கண ஜாதகத்தில் பிறந்து 7ஆம் வீட்டில் அதாவது சிம்ம ராசியாக இருந்துடணும். அப்போனா தான் 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் போவார். அந்த மாதிரிலாம் வந்தால் தாரதோஷம் கட்டாயம் உண்டுங்க. அந்த தாரதோஷம் எங்கேருந்து வேலை செய்யுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? 7ஆம் வீட்டு அதிபதியிட்டேருந்து தாரதோஷம் வேலை செய்யலை, 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் போனதால் தாரதோஷம் வேலை செய்கிறது. அதாவது கலத்திர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு வந்து பாருங்கள். 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போனதுனால கலத்திர தோஷம் அதை மட்டும் சொல்லிட முடியாதுன்னு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சுக்கிரன்கிட்டையும் கலத்திர தோஷம் கிடக்கு. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாகவும் கலத்திர தோஷ அமைப்பு இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைவதன் மூலமாகவும் கலத்திர தோஷ அமைப்பு இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் மறைவதின் மூலமாகவும் கலத்திர தோஷம் இருக்குது. சாதகம் ஒரு இதுங்க. பார்க்க தான் ஒரு சாதத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தில் இதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நன்றி, வணக்கம். ஜோதிட ரீதியாக வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.